மேசராசி அன்பர்களுக்கு உண்டான 2024 புது வருட ராசி பலன். இந்த வருடம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதக பாதகமாக காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கிரகங்கள் நல்லது செய்யறதுக்கு காத்துட்ருக்கு, சில கிரகங்கள் அசுபம் செய்யறதுக்கு காத்துட்ருக்கு. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நம்ம ஒரு பிளானட்டாக பார்ப்போம். வருட கிரகணம் பற்றி பார்ப்போம். மாத கிரகங்கள் மாத பலனை வச்சு நம்ம பார்த்துவோம். மாத பலன் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ வருட கிரகங்களுக்கு உண்டான முக்கியமான பலன், இந்த வருடத்தில் உங்களுக்கு வருட கிரகங்கள் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் செய்ய போகுது அப்படின்றத முழுசாக பார்த்து உங்களுடைய வெற்றி பாதையை இந்த வருடம் முழுவதும் மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா குருவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே மே மாதம் வரைக்கும் அமர்ந்திருக்கிறாரு. மே மாதம் வரைக்கும் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கௌரவம் சம்பந்தமான விஷயங்கள், அந்தஸ்து உயர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறு சிறு பொருள் விரயங்கள் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் அவர் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 5, 7, 9 அப்படின்றது 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம், 7ஆம் இடம் கணவன் மனைவி, உங்களுடைய நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடியது, பொதுமக்களுடைய ஆதரவு குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம்ன்றது தந்தையாருடைய ஸ்தானமும் உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய இடத்துல உயர் மட்டத்தில் நீங்கள் உயர்ந்து போவதற்குண்டான நிலையையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் தலைவர்களால் உங்களுக்கு பாசிட்டிவான வழிமுறைகளை மே மாதம் வரைக்கும் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பாதிப்புலாம் கிடையாது. மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் போகிறாரு. 2ஆம் இடத்துல போகும்போது அவர் என்னன்னாக்கா, குடும்பத்தில் சிறு சிறு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா மென்மையாக பேசுகிறது, ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தில் நாட்டம் இருக்கிறது, குடும்பத்தினுடைய குழப்பத்தையும் கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா குரு அமர்ந்த இடம் குரு பார்க்கும் இடம் தான் கோடி நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2ஆம் இடத்துல அமரும் போது உங்களுக்கு சிறு சிறு குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது அவதூறாக பேசிட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமா வச்சு உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க, குடும்ப சூழ்நிலையில் கவனமாக இருங்க, குடும்ப பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பார்வையிட போகிறார். இந்த 6ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னாக்கா, நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை தனியார் கம்பெனிலையோ ஐடி கம்பெனிலையோ வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுக்கப்புறம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கும், நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சுய தொழிலுக்கு உணர்வுகள் இருக்கிறவங்க அடுத்த ஒரு வருட காலத்துக்கு 10ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது சுய தொழில் செய்யணும் அப்படின்ற உணர்வுகள் இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது. இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மேலும் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால நீண்ட காலமாக சேர்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவடையும். கிட்டத்தட்ட இது குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன் போல தான் இருக்கும். ஆனால் குரு பெயர்ச்சி பலன் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் போடுறோம். அதை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கிங்க. தெளிவாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை இன்னும் வெற்றிகரமாக மாற்றிக்கிங்க. அடுத்தது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஆல்ரெடி ராகு கேது பயிற்சி போட்டிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருப்பார். இது வரைக்கும் நோய்களால் சில உடல் உபாதைகளால் பாதிப்புக்குள்ளான நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வையினால இந்த உடல் உபாதைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதிக ஆசைப்படக்கூடாது, நிறைய பொருள் விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் சின்னதாக கவனம் இருந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு வராமல் உங்களால் கடந்து போகும். சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்போது, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இந்த வருடம் முழுவதும் இருக்க போகிறாரு. இதனால் என்ன அப்படின்னாக்கா, வருமானத்தில் பஞ்சம் இருக்காது. ஆனால் நல்ல வருமானமாக இருந்தால் பொருளாதார தட்டுப்பாடு பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அரசுக்கு புறம்பாகவோ இல்லை ஏமாற்றி போய் சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாட்டி விட்டுருக்காரு.
அதே போல் வந்து பழக்க வழக்கத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறதுக்கு எண்ணத்தை தூண்டி வைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தவறான எண்ணங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்துச்சுங்க. சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் காரணம்னாக்க பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய இதுவும் வந்து கொடுப்பாரு. இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு பரிகாரம் சொல்கிறேன். அவர் எங்கெங்கே பார்வையிடுறாரு, என்னென்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களுடைய செயலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட வந்து 2.5 வருட காலங்கள் பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தை மீது கவனம் இருக்கணும். அவங்க குழந்தையுடைய வளர்ச்சியில் பொறுப்பு இருக்கணும். பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் பொறுப்பாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு, 10ஆம் பார்வையாக. இந்த 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சியானாலும் அந்த இடத்த வந்து குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிடும். அது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது, ஜாமீன் போடுறது, கையெழுத்திடுறது, புது புது விஷயங்களில் வந்து தேவையில்லாத இன்வால்வ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இல்லை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், தவிர்க்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உச்சனூர் சனீஸ்வரனோ இல்லை வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வந்து ஆல்ரெடி சனி பயிற்சி பலனில் போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இருந்தாலும் வந்து சனியினுடைய பரிகாரத்தை ஒன்று முடித்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் விநாயகர் கோவிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலோ இருந்தால் சனிக்கிழமை தோறும் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க. சனியினுடைய தாக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. சரிங்களா? மற்ற மாத கிரகங்கள்லாம் மாத பலனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்பப்போ பார்த்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து குருவாலையும் சரி ப்ளஸ் வந்து ராகு கேதுக்களாலையும் சரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது. சனி தான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உபாதைகள் செய்கிறதுக்கு காத்துட்ருக்கார். ஆனால் இருந்தாலும் 11ஆம் இடத்துனால உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையறதுக்கு தயாராக இருக்குது. நன்றிங்க.